அது ஆறு மச்சான் கணக்குல தீனுவா. ஆமா, ஏதோ காணாதது கண்டுட்ட மாதிரி காலையில இருந்து குதியாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். சின்ன சிறுத்துல பழகின பழக்கமாச்சே. அங்க பட்டணத்துல ஆறு ஏது கொலை ஏது? ஏம்புல அங்கதான் கடல் இருக்க. அங்கெல்லாம் குளிக்க விட மாட்டாங்களாம், போலீஸ் புடிச்சுக்குமா. ஒரு 2 பேருக்கு காட்டும்ல. ஓ தீனு மச்சான் அவரை வேட்டி துணி கட்டிட்டு வர சொல்லுங்க. என்ன கண்ணம்மா, தாளிச்ச சாப்பாடா இல்ல தயிர் ஊறுகாயமா? டேய் போய் உன் குழாயை மாட்டிட்டு வா, இல்ல வேட்டி இருந்தா எடுத்து கட்டிட்டு வாடா. டேய் சும்மாறா, சாயங்காலம் வரைக்கும் வேற எந்த வேலையும் இல்ல, இங்கே நீச்சல் தான். அட அதுக்கு இல்லடா, புள்ள ரொம்ப வெக்கப்படுறா. இது வெக்கமா? இங்க பாரு. ஓ, இந்த ஊர்ல எவனை பார்த்தாலும் கோமணம் கட்டே திரிறானே, பிறந்தது பாக்குறல்ல, அதெல்லாம் வெக்கமா தெரியலையா? அட நீயும் கோமணம் கட்டிருந்தா பரவாயில்ல, கட்டிக்கிட்டின்னு கண்டது கடையிலும் போட்டுக்கிட்டு தான் வெக்கப்படுறா. போ போய் வேட்டி கட்டிட்டு வா. இங்க பாரு, இங்க பாரு. நீ கல்யாணம் பண்ணாலும் பண்ணடா, எனக்கு பெரிய தலைவேதனையா போச்சு. சரி சரி, சோத்த போடு. அதான் லுங்கி கிட்ட வந்துட்டல, இனி என்ன வெக்கம் சொல்றா? டே போடுல, அதான் லுங்கி கட்டிட்டு வந்துட்டானே. மரவா சிரிக்கிறியா? அதான் சிரிக்கிறது நான் இப்ப நல்லா வச்சிருச்சு. இவனுக்கு வயசாயிருக்க ஒளிய இன்னும் விவரம் பத்தாது பிள்ளை, எல்லாத்துலயும் குழந்தையாவே இருக்கான். என்னம்மா பீளமேட்டுக்காரமா வாங்க. புது பொண்ணுங்கன்னா எப்படா இருட்டு விழுன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க, நீ என்னடா விளக்க தொடச்சிட்டு இருக்கிய? அது சரி, உன் புருஷனுக்கு வெளிச்சம் தான் பிடிக்கும்னா அதுக்கு நீ என்ன பண்ணுவ? நீ கொடுத்த மீன் குழம்ப என் புள்ள ஒருத்தனே அம்புட்டையும் கொண்டான்னு சாப்பிட்டுட்டான். இந்தா, இது என்னதுங்க? நம்ம தோட்டத்து மல்லிகைப்பூ, தலை நிறைய வச்சுக்க. எனக்கு வேண்டாம். என்னது பூ வேண்டாமா? இந்த பாரு புள்ள, சுமங்கலி பொண்ணு பூ வேண்டாம்னு சொல்லக்கூடாது, தெரியுமில்ல? ஏன் புள்ள, உனக்கு என்ன ஆச்சு? வீட்டுக்காரங்கிட்ட ஏதாவது ஓரியாட்டமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, எனக்கு வேண்டாம். இந்த பாரு புள்ள, பகல்ல எல்லா புருஷமாரும் பொண்டாட்டிக்கிட்டு கொஞ்சம் வெறப்பாதான் நடந்துக்குவாங்க. ரவைக்கு டிவி முடிச்சு சிங்காரிச்சு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும், புரியுதா? நான் வாரேன் புள்ள. சுப்பையா, நீயும் கொஞ்சம் நேர்ந்து போப்பா. புதுசா வண்டியில பூட்டினா எல்லா மாடும் மிரளத்தான் செய்யும், பார்த்து பக்குவமா பழக்கப்படுத்து. நான் வாரேன். கண்ணம்மா. என்ன மச்சான்? இங்க வா புள்ள. என்ன மச்சான்? பூவை என் புள்ள மாடத்திலே போட்டு வச்சிருக்க. வேண்டாம் தான். சுமங்கலி பொண்ணு பூவை வேண்டாம்னு சொல்லக்கூடாதுன்னு வெள்ளச்சிலக்காரமா சொன்னாங்கல்ல? அவங்க சொன்னாங்க, எனக்கு வேண்டாம். புருஷனை தின்னவ தாண்டி பூவும் போட்டு வேண்டாம்னு சொல்லுவா. ஐயோ மச்சான், நான் வேண்டாம்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு இப்படி விதவிதமா அர்த்தம் எடுத்து பேசுறீங்களே. மல்லிகைப்பூ வாசனை மனசு கெடுக்குங்கிற ஒரே காரணத்துக்கு தான் நான் அப்படி சொன்னேன். எனக்கும் ஆசையா சீவி சிங்காரிச்சு தலை நிறைய மல்லி போட உங்க முன்னாடி வர தெரியும். ஆனா அத பார்த்து நீங்க ஆசைப்பட்டு என் பக்கத்துல வருவீங்க, அப்புறம் ஆம்பளையா நடந்துக்க முடியலையேன்னு வேதனைப்படுவீங்க. அப்படி ஒரு வேதனையை உங்களுக்கு தரக்கூடாதுன்னு தான் நான். கண்ணம்மா, சத்தியமா வேணான்னு சொன்னது அந்த ஒரே அர்த்தத்துலதான் மச்சான், நம்புங்க. கண்ணம்மா, என்ன மன்னிச்சிடு கண்ணம்மா, என்ன மன்னிச்சிடு. என்கிட்ட குறை இருந்தா காட்டிதான் என்ன சுத்தி இருக்கிறதெல்லாம் குத்தமா படுது.
இனிமே என் ஆயுசுக்கும் உன்னை பத்தி நான் தப்பா பேச மாட்டேன் கண்ணம்மா. தப்பா பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிடு கண்ணம்மா, என்ன மன்னிச்சிடு. கொண்டா, நீ எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். இது என்ன உத்தியோகம்? காலையில வைத்திருக்கிட்ட ஒரே தகராறு, சோறு வேணான்னு போயிட்டு வந்துட்டேன். இங்க வந்து பார்த்தா ஒன்னையும் காணோம். அதான் அப்புறம் நானே சமையல் பண்றேன். சரி சரி, நான் தாளிச்சு கொடுக்குறேன். கொண்டா. இது இன்னார வேலை பார்க்கறது நானு, கடைசியில வந்து பேர் எடுத்துருந்தீங்க. பேசாம வேடிக்கை பாரு. என்ன சின்னது பேசாம என்ன? பேசாம இரு, இன்னைக்கு நம்ம சமையல் தான். சும்மா வேடிக்கை பாரு. பாரு, எல்லாருக்கும் இன்னைக்கு பேதியா போகுது. அப்புறம் வைத்தியத்துக்கு உங்க அப்பாட்ட போய் நிக்கணும். சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காத, சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசு. கண்ணம்மா வாடா, கரெக்டா சோத்து நேரத்துக்கு வந்துருவிய. வா. ஏமுல என்ன அவனை வேலை செய்ய விட்டு நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டா இருக்க? நான் இவ்வளவு சொன்னேங்க, அதுதான் கேட்க மாட்டேங்குது. இல்லடா சுப்பையா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சோறாக்கி போடுன்னு கேட்டேன். ரோட்ல போறவங்களுக்குலாம் போடுறதுக்கு நான் மடமான்னு கேட்டது. அதனால தான் அப்புறம் நானே சமையல் பண்ணிக்கிறேன். ஏடி அப்படியா சொன்ன? அவனை யாருன்னு நினைச்ச? உனக்கு அந்த அளவுக்கு துவராய் போச்சா? டேய் மடையா, நான் சும்மா விளையாட்டு சொன்னேன்டா. கண்ணம்மா என்ன அப்படி சொல்லுமா? என்ன மன்னிச்சிரு கண்ணம்மா. சரியான லூசா இருக்கேடா. என்ன மன்னிச்சிரு புள்ள. அவனை பத்தி ஏதாவது சொன்னா என்னால தாங்க முடியாது. அதனாலதான் அந்த மாதிரி அடிச்சுட்டேன். பரவாயில்ல விடுங்க. 2 பேரும் போய் கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு போடுறேன். சரி சரி நட்ரா, என்னதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் அதுக்காக இப்படி பைத்தியமா வாடா இருப்பாங்க. பாவம் கண்ணம்மா, 4 நாளைக்கு காது கேட்குதா இல்லையோ. சரியான செமாட்டியா கண்ணம்மா. சீனு, பேசாம சாப்பிடு. குடுபே. விடுறா, அவளை கண்ணாலம் கட்ட நாள் வந்து ஒரு நாள் கூட அடிச்சதில்ல தெரியுமா? இன்னைக்கு ஒன்னால போட்டு அடிச்சு விட்டேன். என்ன நீ வச்ச குழம்பு எப்படி இருக்கு? எந்திரா, எந்திரி எந்திரி. உனக்கு எதுக்குடா அந்த உத்தியோகம்லாம்? போடா போய் கட்டில உட்காரு. எவ்வள சீக்கிரம் வேற நல்ல குழம்பா வச்சு அவனுக்கு சோத்த போட்டு எனக்கு கணத்தறி கொண்டு வா. சுப்பையா, வாசினு எங்க போயிருக்காப்ல? மாடு பிடிக்கிறாளே. கணத்தடிக்கு போயிருக்காரு. லாட்டரி சீட் ரிசல்ட் வந்திருக்கு. இத்தனாலும் புருஷனுக்கு அதிர்ஷ்டம் இல்ல. ஏதோ நீ வந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சீட்டை கொண்டா. என் நேரம் அடுப்புலயே தகராறா இருக்கு. சீட்டு பிள்ளையார்கிட்ட இருக்க, எடுத்து பாத்துக்கோ. எவ்வளவு நேரம் தான் உங்ககிட்ட மல்லு கட்டுறது? ஏன் கண்ணம்மா இவ்வளவு போக? நான் என்ன பண்ணட்டும்? ஈர விறகு பத்தவே மாட்டேங்குது. கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி பத்த வைய. ஆமா, எவ்வளவு எண்ணெய் தான் கொட்டுறது இதுல. கண்ணம்மா,
இந்த கோணையா என்னங்க வண்டியை கொண்டு சாலையில விட்டுட்டு அப்படியே மாட்டுக்கு தண்ணி ஆட்டி விட்டுடு. பண்ணையார் கேட்டாருன்னா நான் வீடு வரைக்கும் போயிருக்கேன்னு சொல்லு. சரிண்ணே. டேய் மேற்க பாசினா போகுண்டா, அப்படியே கிழக்கு மூலமா பார்த்து திருப்பி விடுங்க. பத்தா சீக்கிரம் வந்துங்க. கண்ணம்மா என்ன உள்ளது? விட்டத்தை வெடிக்க பார்த்துட்டு உட்காந்துருக்க. அடுப்படி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? இப்பதான் தலை முழுங்கினியா? நீ கண்ணாலத்துக்கு முன்னால ஆசையா வச்சுக்கிட்டு இருப்பிய அந்த துண்டு, அது இன்னைக்குன்னு பார்த்து வாழைத்தார் பட்டு கரையா போயிடுச்சு. இப்பதான் பட்டுது, உடனே அலசனா போயிடும் நினைக்கிறேன். இந்தா. மாமா மாமா ஏன் புள்ள? உள்ள வாங்க. என்ன புள்ள? உள்ள வந்து படுங்களேன். ஏன் பனி பெய்யுது இல்ல? சித்திர மாசத்துல ஏது புள்ள பனி? ஐயோ, கொஞ்சம் கூட விவரம் புரியாத மனுஷனா இருக்கீங்களே. ச்சே, உன்னோட தினம் இது ஒரு தொல்லையா போச்சு.